ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு பொதுத்துறை அலுவலகத்திலேருந்து ஒரு மாசான வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 10 விதமான பதவிகள். அந்த 10 விதமான பதவிகளையும் நிறையா கேட்டகரி அறிவிச்சிருக்காங்க. எக்கச்சக்க காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முழுக்க நிரந்தர அரசு வேலை தான். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10th ஐடிஐ, டிப்ளமோ, கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் படித்தவங்க வரைக்கும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஸ்டார்டிங் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000லேருந்து மேக்ஸிமம் அப்படின்னா 56,100 ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கு ஒவ்வொரு சம்பளம். இது இல்லாமல் அலவன்ஸும் எல்லா வேலை வாய்ப்புகளுக்கும் வழங்குறாங்க. அதையும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 1 மார்ச் 2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், அப்ளை பண்ண முடியாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் தான். தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இவங்க தான் அப்ளை பண்ணுங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணலைன்னா கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எப்போ இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பிப்ரவரிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்னென்ன வேலைவாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு மொத்தமாக இங்கே கொடுத்துருக்காங்க. சயின்டிஸ்ட், இன்ஜினியர் எஸ்சின்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், லைப்ரரி அசிஸ்டன்ட், டெக்னீஷியன் பி, டிராஃப்ட்மேன், குக், ஃபயர்மேன், ஹெவி வெஹிக்கிள் டிரைவர், லைட் வெஹிக்கிள் டிரைவர்னு ஒரு 10 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பல விதமான கேட்டகரி அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டகரியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட், இன்ஜினியர் எஸ்சின்னு சொல்லுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரியில் என்னென்ன டிசிப்ளின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கட்ரானிக்ஸில் வேலைவாய்ப்பு. இதுக்கு எம்இ, எம்டெக் நீங்கள் ரிலவென்ட் ஃபீல்டில் படிச்சிருக்கணும். இந்த வேலைவாய்ப்புக்கு ஆட்கள் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் மற்றும் இன்டர்வியூ வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே மாதிரி மெட்டீரியல் சயின்ஸ், இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ, பிடெக் இல்லை எம்இ, எம்டெக் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸுக்கு ரிலவென்ட் படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இல்லை நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி மேத்தமெட்டிக்ஸ், அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா டெக்னீஷியன் வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. என்ன டிசிப்ளின்ஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க, என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே மோட் ஆஃப் செலெக்ஷன் ஃபஸ்ட்டு என்ன வேலைவாய்ப்பு டெக்னீஷியனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், டெக்னிக்கல் பவர், எலக்ட்ரானிக் சிஸ்டம், மெக்கானிக், கன்சூமர் எலக்ட்ரானிக், அப்ளைன்சஸ், மெக்கானிக்கல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ். இந்த வேலைவாய்ப்பில் பார்த்தீங்கன்னா ரிலவென்ட் ஃபீல்டில் நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தால் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரிஷியன் இதுக்கும் நீங்கள் ஐடிஐ ரிலவென்ட் ஃபீல்டில் படிச்சிருக்கணும். ஃபோட்டோகிராஃபி ஆர் டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஐடிஐ படிச்சிருக்கணும். ஃபிட்டர் ஐடிஐ முடிச்சிருக்கணும். பிளம்பர் ஐடிஐ, ரெஃப்ரிஜரேஷன் மற்றும் ஏர் கண்டிஷனிங் இதுக்கும் நீங்கள் ஐடிஐ படிச்சிருக்கணும். டர்னர், கார்பெண்டர், மோட்டார் வெஹிக்கிள் மெக்கானிக், மெக்கானிஸ்ட், வெல்டர் இது எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடிஐ ரிலவென்ட் ஃபீல்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ரிட்டன் டெஸ்ட் மற்றும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மட்டும்தான் வைப்பாங்க. இந்த இதுக்கு எக்ஸ்ட்ராவாக ரிட்டன் டெஸ்ட் கூட ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. அவ்வளோதான், இன்டர்வியூ எல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணிட்டால் மட்டும் போதும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்மேன், இதில் மெக்கானிக்கல் மற்றும் சிவில் இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐ பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் மற்றும் சிவில் ட்ரேடில் படிச்சிங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல் இது எல்லா டிசிப்ளினையும் நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க ரிலவென்ட் ஃபீல்டில் அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இதுக்கும் சேம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இல்லை ரிட்டன் டெஸ்ட் இல்லைன்னா கூட ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. எந்த இன்டர்வியூவும் கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், அனிமேஷன் அண்ட் மல்டிமீடியா, மேத்தமெட்டிக்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட், அதாவது கெமிஸ்ட்ரிக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் அண்ட் மல்டிமீடியாவுக்கு நீங்கள் பிஎஸ்சி அனிமேஷன் அண்ட் மல்டிமீடியா முடிச்சிருக்கணும். மேத்தமெட்டிக்ஸுக்கு நீங்கள் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இதுக்கும் ரிட்டன் டெஸ்ட் மற்றும் ஸ்கில் டெஸ்ட் தான் வைக்கிறாங்க. அதுக்கடுத்தது லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு கிராஜுவேட் முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி பார்த்தீங்கன்னா லைப்ரரி சயின்ஸ் ஆர் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் அல்லது ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க.
அதுக்கு அடுத்தது குக். இந்த வேலை வாய்ப்புக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th முடிச்சுட்டு 5 வருஷம் குக்கிங் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஃபயர்மேன். இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இந்த வேலை வாய்ப்புக்கு உடல் தகுதி கம்பல்சரி வேணும். இந்த வேலை வாய்ப்புக்கு லைட் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் 10th முடிச்சிருக்கணும். மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். கூடவே லைட் மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஹெவி டிரைவிங் லைசன்ஸ். இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். கூடவே 5 வருஷம் ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். 5 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இதுக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் மற்றும் ஸ்கில் டெஸ்ட். எந்த வேலை வாய்ப்புக்கும் எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடையாது. ஓகேங்களா? இந்த வேலை வாய்ப்புக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைனாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இது பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கான ஏஜ் லிமிட். இது இல்லாமல் எஸ்சி எஸ்டி அப்படின்னா 5 வருஷம், ஓபிசினா 3 வருஷம், உடல் ஊனமுற்றோர் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரினா 10 வருஷம், எஸ்சி எஸ்டினா 15 வருஷம், ஓபிசினா 13 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. சயின்டிஸ்ட் இன்ஜினியர் 56,100 ப்ளஸ் அலவன்ஸ். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சயின்டிஸ்ட் அசிஸ்டன்ட், அதே மாதிரி லைப்ரரி அசிஸ்டன்ட், இதுக்கெல்லாம் 44,900 வந்து உங்களுக்கு சம்பளம், கூடவே அலவன்ஸ் வழங்குறாங்க. டெக்னீஷியன் பி மற்றும் டிராஃப்ட்மேன் பி இந்த வேலை வாய்ப்புக்கு 21,700 சம்பளம். ஃபயர்மேன், குக் மற்றும் டிரைவர் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 19,900 கூடவே அலவன்ஸும் வழங்குறாங்க எல்லா வேலை வாய்ப்புக்கும். இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் ஆல்ரெடி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 1 மார்ச் தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் அல்லது ஸ்கில் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு கால் லெட்டர்ஸ் வந்து இமெயில் மூலிமா மட்டும்தான் அனுப்புவாங்க. ஹார்ட் காப்பியெல்லாம் எதுவும் சென்ட் பண்ண மாட்டாங்க. வாங்க ஆன்லைனில் எப்படி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே நம்ம சொல்லியிருந்தோம் ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டினா 5 வருஷம், ஓபிசினா 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. மிச்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் படி தான் எல்லாத்துக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது கம்பல்சரி. ஓகேங்களா? வாங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுங்கிறத பார்க்கலாம். மக்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் இதுதான். இது மூலிமா தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். யூஆர்எஸ்சிலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் லாகின் உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா ஜென்ரல் லிங்க், அதாவது இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்க லாகின் பண்ணக்கு எப்போ வரைக்கும் ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இதுலேயே கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஹெல்ப் லைன் வேணும் அப்படின்னா அதுக்கான நம்பரும் கொடுத்துருக்காங்க. தாராளமாக நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஆல்ரெடி லாகின் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க இந்த ரிஜிஸ்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டருங்கிற ஆப்ஷனுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த ரிஜிஸ்டர் ஃபீல்டுக்கு நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க ஆல்ரெடி அவங்க காமிச்ச எல்லா ஃபீல்ட்ஸும் இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் கொடுத்துட்டு போஸ்ட் கோட் அதுவே வந்துடும். கேண்டிடேட்டோட ஃபுல் நேம், உங்களோட மொபைல் நம்பர், கன்ஃபார்ம் மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்துட்டு இங்கே ஐ அக்ரின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப்சா கொடுத்துப்பாங்க. ஓகேங்களா? கேப்சா கொடுத்துட்டு ரீவெரிஃபை அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அதை வச்சு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம். யூசர் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே ஜென்ரேட் ஆகிரும். கேப்சா கொடுத்து உள்ளே லாகின் பண்ணி நீங்கள் போய்க்கலாம். ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.